மாஸ்டர் துபாய் ஸ்டோரி நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருக்காப்புல. நம்ம துபாய் ஸ்டோரி நம்ம வந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் எடுக்கல. இப்போ ஜாக்கீர் அந்த வைஃபையோட முடிஞ்சு. ஆமாம், இப்போ வந்து இந்த வீடியோ துபாய் ஸ்டோரி 23 பார்ட் 23. நேற்று நம்ம போட்டது வந்து அது சவுதியோட டிரைவர், அது தனி, அதை இப்போ ஹோல்டு பண்ணியாச்சு. இந்த ஸ்டோரியை போட்டு அப்புறம் அதை போட முடியல. இப்போ என்ன ஆகி போச்சு, நம்மள ஜாக்கீர் வந்து இருக்கிறவனுக்கு ஃபுல்லாக ஒய்ஃபையை போட்டு விட்டுட்டான். போட்டு தள்ளியாச்சு. இன்னும் உற்சாகம் அடையான் ஜாக்கீர். ஆமாம், எல்லாருக்குமே போடுவான். அப்போ ராத்திரி ஆயிடுச்சு வச்சுக்கலாம், நைட்டு தானே வேலை. ஆமாம், அந்த படம் டவுன்லோட் அங்கே துபாயை பொறுத்த வரைக்கும் படம் டவுன்லோட் பண்ணுவாங்கடா. ஆமாம், இந்த ஃப்ரீ சனியார். ஆமாம், லீவ் வரப்போ படம் புதுசாக ஒரு படம் வந்துச்சாங்க, டவுன்லோட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு டவுன்லோட் பண்ணுவாங்க. டவுன்லோட் பண்ணி மேலே வரிசைக்காக வச்சுருப்பாங்க ஃபோனை ஃபுல்லாக. எதுக்கு? ஆளுக்கு ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணி விட்டு பாதி பேர் அப்படியும் பாதி பேர் இப்படி படம் அப்படி வரிசைக்காக மேலே ஒரு திண்டு மாதிரி இருக்கீங்க. வேலை செய்யல போன வச்சுருக்க முடியாதுல்ல. போட்டு விட்டு உட்காந்துடுறது. ஆமாம், அதனால டவுன்லோட் பண்ணி மேலே மேலே வரிசைக்காக வச்சுருப்பாங்க. வரிசைக்காக எத்தனை நாள் ஆகும் டவுன்லோடுறதுக்கு? அது டியூட்டிக்கு இறங்கில வச்சமாங்க. அது சில நேரத்தில் டியூட்டி முடிச்சு போயில டவுன்லோட் ஆளுக்கு லக்கு இல்லைன்னா மன உளைச்சல காலில் நிற்பாங்க. சுற்றிக்கிட்ட கம்பெனியே சுற்றி நிற்பாங்க. அவங்களுக்கு தெரியாது என்னடா வேலை முடிஞ்சிருச்சு போகலையான சூப்பர்வைசர் வந்து கேட்டாலும் இந்த போகணும் அப்படிங்குவாங்க. ஆனால் அங்கனையே தான் நிற்பாங்க சுற்றிக்கிட்ட சுற்றி வர்றது. ஆமாம், இப்படியே சுற்றுல அவங்களுக்கு கம்பெனிக்கு தெரிய வந்துருச்சு. சும்மா ஏன் சுற்றுறாங்க அப்படின்ட்டு கம்பெனி போக மாட்டாங்கன்னா விடிய காலம்லாம் வேலை முடிஞ்சிடும். 5:30க்கு 6 முடிஞ்சிடும். 7 மணி 7:30 வரைக்கும் நிற்பாங்க கம்பெனியை சுற்றிக்கிட்ட. அது சரி. சமயத்தில் 8 மணி ஆயிரும். அந்த கடைசி 94 96 தான் மூதேவி நின்றுக்கிறேன். அந்த 4% ஏறி தொலையாது. அதுக்கு பல மணி நேரம் ஆகும். அதுக்கு நின்றுட்டு இப்படி தூக்க போனேன், இங்கிட்டு தூக்க இங்கிட்டு அதில் ஒருத்தவங்க அந்த இடத்துக்கு இப்போ அங்கே கிடைக்கும் அப்படிங்குவாங்க. இங்கேருந்து அங்கே போக அங்கேயே நிற்பான் கூண்டு. அப்போ ஜாக்கிருக்கு அவனுக்கு எப்படின்னா கொஞ்சம் உற்சாகமடையன் பிசாமல் இருப்பான். அப்போ வந்து என்ன போச்சுன்னா பிடிச்சிட்டாங்க. எப்படி பிடிச்சிட்டாங்கடா, இந்த ஃபோனை இப்படி தூக்கிட்டு போயில பார்த்துட்டாங்க. ஒய்ஃபை போட்டு மேலே வச்சுருவோம் பேசாமல். அப்போ ஒன்றும் தெரியாது. இவன் எந்த காலை டவுன்லோட் ஆகல அனுப்பிங்க அப்படியே தூக்கிட்டு தெரியல, பிடிச்சிட்டாங்க. பிடிச்சா இந்த வேலையெல்லாம் யார் செய்யறதுன்னா இந்த ஜாக்கியர் டீம் தான். நான் இதெல்லாம் நடக்கிற மாதிரி இந்த குரூப்பு தான் இந்த மாதிரி வேலைலாம் பார்க்கறது. மித்தவங்க அவன் வேலையை முடிச்சுட்டு அவன் போயிடுவாங்க. அப்போ வந்து என்னோட எங்கள் டைமில் இருக்கிற ஆமதுன்னு ஒருத்தர் இருக்கிறான். அவன்லாம் அந்த கம்பெனி வெளியில் ஒரு வாசலே உட்காந்து இருப்பான். அதே இருப்பான். என்னடா கிடக்கிறது ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க இல்லடா, நம்ம ஒரு பழமொழி இல்லடா, பூனை வந்து அடுப்பாங்கரையை வந்து சும்மாவா சுத்தம், ஆளை கண்டா தான் சுத்தம். அது மாதிரி சுற்றுவாங்க. என்ன பார்த்தா ஒய்ஃபை பிடிச்சிட்டாங்க. கேட்கல யார் அவனுக்கு போடுறதுனா ஜாக்கீர். அங்கேயும் ஜாக்கீர் தான். 2 வார்டில் நல்லா தூங்கி நடக்கிறா ஜாக்கீர். அப்போ நைட்டு ஷிஃப்ட் தானே, காலெல்லாம் சாப்பிட்டு கிப்ட்டு வேலைக்கு இறங்குறான். வேலைக்கு வேலை நல்லா பயனாக பார்ப்பான், நாட்டுவான். வேலை இறங்கியாச்சு சரச்சரன்னு. வேலைக்கு இறங்கினா ஜாக்கீரை கூப்பிட்டாங்க. ஜாக்கீரே அப்படின்னு அங்கே கண்ணை சுழிஞ்சு பேசுவான். என்ன அப்படின்னு, இது உனக்கு ஒய்ஃபையா போட்டிருக்கு. ஜாக்கீருக்கே ஒய்ஃபை போடக்கூடாது மொத்தத்தில். அவனுக்கு ஒய்ஃபைனா இல்லை தான் கம்பெனி முதலாளியோட செக்ஷன். ஆமாம், பார்த்தா உள்ள கம்பெனியில் வந்ததோடய அந்த டவர் காமிச்சிருச்சு மேலே ஒய்ஃபை கண்டாச்சுன்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்ட்டு இல்லை, அவன் ஃப்ரெண்டு தான் அந்த சூப்பர்வைசருக்கு, அவனுக்கு கையால் இருந்தான்ல, அவன் போட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு. இது போட்டு கொடுத்துட்டா அப்போ நீ என்ன இருக்கிற உள்ள போட்டு கொடுத்தியோ அப்படின்ட்டு சிரிச்சிட்டாப்புல. ஏன்டா இந்த வேலை நீ பார்க்குற அப்படின்ட்டு. அதோட பெருசாக இது ஒன்றும் இல்லை. அதோட என்னச்சுன்னா அவன் பாஸ்வேர்டை மாற்றி விட்டாங்க. பாஸ்வேர்டை மாற்றினா இவன் சோகமாக வர்றான். இப்போ அந்த இடத்துல வந்து என்னடா, அதுக்குள்ளே வந்து என்ன கேட்டாப்புல டேட்டா தான் போடணும், வேறு ஆப்ஷன் இல்லை ஒய்ஃபை வைக்கிறதுக்கு. ஆமாம், டேட்டாலாம் அங்கே விலை கூட. டேட்டா விலை, அதனால் டேட்டா போட முடியாது. அப்படியே போட்டு தான் இருக்கோம். இப்போ அப்டேட் ஆகிருக்கலாம். சிட்டிக்குள்ளே நல்லா இருந்துருக்குன்னு அவுட்டரில் எப்படின்னு தெரியல. ஆனால் ரூம் வந்து இன்னும் மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லாமாப்பில். இப்படிதான் இருக்கு. லேபர் கேம்புக்கெல்லாம் போயிட்டா அதான் கதை. முட்டை பூச்சி கடி 8க்கு 10 5 ஒன்றா ஒரே உட்கார்றது. இந்த இடம் இருக்கு ஒரு மாப்பிள்ள. இந்த இடமும் இந்த 2 இடம், அப்புறம் இந்த இடம் நீங்கிறேன். அங்குலம் போடுமோ அங்கேயே தான் கிடைக்கும். ஒரு இடத்துலயே போடும், இங்கேயே தான் கிடைக்கும். பாவியா இல்லை, அந்த தலைவாணி இந்த பெட்டு இதுக்கு அந்த ஓரம் மூளை கூட்டமாக போவாங்க சுற்றி. இதுலாம் ஒரு சில பேர் ரூமில் உட்காந்து என்ன செய்வாங்க, மூட்டை பூச்சியை வந்து அடித்து கொள்றதுக்குன்னு லைட்ரு வச்சுக்கிடுவாங்க.
நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு சட்டு சட்டுன்னு சவுண்டு ஏறிக்கிட்டு இருக்கு. இவங்களுக்கு இதே வேலையை போய் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வரைக்கெல்லாம் ஒருத்தன் பெட்டில் அடிக்கிறேன்னு பெட்டெல்லாம் தீ பிடிச்சலாம் எரிஞ்சிருச்சு. அச்சோ ஆட பாவியலா தீலாம் பிடிச்சிருச்சு. அந்த அளவுக்கு அடிக்கும். சரி டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருண்டா. வெறுப்பாயிட்டுருவேன். உனக்கு எப்படின்டா இது வேலைன்னா வேலையை பார்த்துட்டு வந்து அழுக்கு மூட்டை ஒருத்தர் வந்தாலும் போதும் தூங்கிடலாம். இவங்க வந்து நைட்டு வேலை முடிச்சுட்டு காலையில் ஒரு வயலும் தூங்க மாட்டாங்க, ஒரு வயலும் குளிக்க மாட்டாங்க. நேரம் வந்தோட கழட்டி வச்சுட்டு படுக்கிறது. வேலைக்கு போயிலும் குளிப்பாங்க. அப்போ எப்படி இதாக இருக்கேன்? கஷ்டம். அது கஷ்டம்ல. அதனாலயே இந்த மூட்டை பூச்சி நாத்துறதுக்கு அதுக்கு சடக்கம் வந்துடும். மூட்டை பூச்சி ரீசன் வயசாதா ஏசி போட்டாலும். நான் அந்த இடத்துல ரொம்ப புதுசாக கட்டியிருந்தாங்க. அதனால அது நல்லா தெரியும். அவ்வளோ ஒன்றும் இதாக பழைய ரூம்லாம் இப்போ கவலை கிடந்தான். ஆமாம், அதை தவிர்த்து வேறு அங்கிட்டு லேபர் கேம்ப் பக்கம் அந்த இது லேபர் கேம்ப் மாதிரி தான். ஆனால் இது வந்து புது பில்டிங்கு, அதனால கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தது கொஞ்சம் ஊசியாக பூமை போல நேராக இங்கிட்டு லாட்ஜ் மாதிரி கதவாரி தெரியும். லாட்ஜ் மாதிரியா வரிசைக்கு எங்கிட்டு கொய்யாமையா பேசிக்கிட்டே தான் கிடப்பாங்க. நிம்மதியாக தூங்க முடியாதான். அப்போ இதில் என்ன ஆகி போச்சுன்னா, அந்த புது ரூம்பு இந்த சைடு ஷிஃப்ட் ஆகி போனதோட நான் மலையாளியை ஒரு குறிப்பிட்ட ஆள் மட்டும் நினைச்சிட்டோம்னா பிரிஞ்சுக்கிட்டு இவங்க ரூம்பில் தூங்க விட மாட்டாங்க. அதுலேயும் இந்த இவங்க பேசுகிற பேச்சு இருக்குவாரு பங்களாமேன் நம்மளெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. நம்மளெல்லாம் மிஞ்சிருவாடா பேச்சில். அது சரி கத்தி பேசுவாங்க. நம்ம ஆளுக்கு ஒரு கத்தி பேசுவாங்க. இவங்களும் அதே கேஸ் தான். இவங்களும் கத்தி பேசுவாங்க. இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம ஆளுக்கு எல்லாச்சும் நார்மலாக பேசையில கத்தி பேசுவாங்க. ஆமாம். அப்போ வந்து இவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? நம்ம மேன் பங்களா மேன் என்ன செய்வாங்க, தூங்கிக்கிறதுக்கெல்லாம் கத்தி பேசுவாங்க. அடுத்தவன் தூங்குறானா அந்த இங்கிதம்லாம் கிடையாது எங்களுக்கு. கொஞ்சம் கம்மி தான். 5:45 5.8 இப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு. அதனால கொஞ்சம் இவங்களுக்கு அந்த இதெல்லாம் இருக்காது. ஆனால் 1-2 பேர் நல்லாவே இருப்பாங்க. அதுலேயே கொஞ்சம் சாந்தமாக இருக்கிறவங்க இந்த மாதிரிலாம் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போ வந்து ஜாய்க்கிட்ட இது பண்ணி விட்டு அனுப்பி விட்டாங்க. இப்போ ஜாய்க்கர் அடுத்த நான் வேலைக்காரங்க எல்லாம் நம்ம சொல்கிறான், டே ஒய்ஃபைலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, நீங்கள் எல்லோரும் இப்படியே தூக்கிக்கிட்டே 2 எல்லாம் இப்போ இது ஒன்று தான் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனை எப்படின்னா கொஞ்சம் தூக்கி விடணும் ஜாய்க்கிற. ஜாய்க்கிற இப்படி ஆகி போச்சு அப்படின்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எல்லோரும் பாட்டை கேட்டுக்கிட்டே வேலை பார்ப்போம். ஆமாம், பாட்டை கிட்டே வேலை பார்ப்போம். முடியும் கொஞ்சம் உள்ளி இருக்கிறவங்க ஃபுல்லாக ஹெட்ஃபோனை தொங்க விட்டு பிடி இவன் பேச்சை கேட்டு இவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்து. ஏன்டா காமனாக ஒரு பாட்டை போட முடியாது, அது கலப்படமாக இருப்பாங்க. அவனுக்கு காதில் மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரியான வேலை நடக்குது. காதில் பாட்டை கேட்டுக்கிட்டு இப்போ எனக்கெல்லாம் ஸ்டிக்கர் ஒட்டுறது. அதனால் நான் அப்படி உட்காந்துக்கிட்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு உட்காந்துருப்பான். அதனால் எனக்கெல்லாம் காதில் பாட்டை கேட்டால் ஸ்டிக்கர் தான் ஒட்டிக்கிட்டு இருக்குது. இந்த மிச்சமாக அதை எடுத்துகிட்டு வாடா, அதை எடுத்துகிட்டு வாடா, இவன் அப்படியே நிற்பான் மந்த புத்தி மாதிரி. காதில் மாட்டிக்கிட்டு எவனுக்கு விளக்காக போய் தட்டனை இவங்க இஷ்டத்துக்கு காதலை மாட்டி இங்கிட்டு தெரியா அங்கிட்டு தெரியா. ராத்திரி வேலை வாக்கையில மட்டும் கொஞ்சம் இதாக இருக்கீண்டா. 10ஆவதுக்கு தம்ம வேறு அடிக்க போய்கிட்டு இருப்பாங்க. போயாமல் பொழுதேக்கும் போவாங்க. அது வேறு தம் அடிக்கிற பிரச்சனை பெரிய பிரச்சனை மாப்பிள்ள. ஆமாம்.